பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். டினாமினேஷன்ஸ் சரியா தவறா? ஒரு சகோதரன் என்னிடத்துல எழுப்பின ஒரு கேள்வி, அதாவது புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு சகோதரன் எழுப்பின ஒரு கேள்வி, இந்த டினாமினேஷனை குறித்து தானே என்னுடைய எண்ணத்தை தலைகீழா மாத்திருச்சு. அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டார்? இந்த டினாமினேஷன் எப்படி உருவாச்சு? இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தாத டினாமினேஷன், இயேசு கிறிஸ்து வேதத்துல ஏற்படுத்த சொல்லாத டினாமினேஷன்ஸ், அது எப்படி மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டு அது சரி என்று சொல்றாங்க? அந்த டினாமினேஷனுக்குள்ள இருப்பதுதான் சேஃபா? அந்த டினாமினேஷன்ல இருப்பவர்கள் தான் அங்கீகரிக்கப்பட்டவர்களா? அப்படின்னா ஒரு டினாமினேஷனுக்குள்ள இல்லைன்னா நான் பரலோகத்துக்கே போக முடியாதா? இந்த டினாமினேஷன் தான் ஒரு ஊழியர்களின் அடையாளமா, ஒரு சபையின் அடையாளமா? இப்படி 1000 கேள்விகளுக்கான பதில் இந்த காணொலியில நாம பேசவிருக்கிறோம். இந்த காணொலி யாருடைய மனதையும், குறிப்பிட்டு பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ், இந்த டினாமினேஷன் தலைவர்கள், உருவாக்கினவர்களை தவறா பேச காரியம் இல்லை. சொல்லப்படுகிற சத்தியத்தை நீங்கள் கேட்டுவிட்டு இந்த டினாமினேஷன்ஸால் வரக்கூடிய நன்மை தீமைகளை நாம் புரிந்து கொள்வோம். இந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். டினாமினேஷன் இயேசு கிறிஸ்து உருவாக்காத ஒரு காரியம். வேதாகமத்துல இப்படிதான் செயல்படு என்று சொல்லாத ஒரு காரியம். ஆனா இந்த மனுஷனால் எப்படி ஏற்படுத்தப்பட்டுச்சு? இன்னைக்கு ஒரு டினாமினேஷனுக்குள்ள இருப்பதுதான் கௌரவம், ஒரு டினாமினேஷனுக்குள்ள இருக்கிறது தான் பாதுகாப்பு, ஒரு டினாமினேஷனுக்குள்ள இருந்தால்தான் மதிப்பு, ஒரு டினாமினேஷனுக்குள்ள இருந்தால்தான் அங்கீகாரம். அப்படின்னா டினாமினேஷன் அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றின அங்கீகாரம் இல்லையா? இல்ல. டினாமினேஷனை குள்ள இல்லாமல் நாம ஒரு வேதத்தை அறிந்து கொண்டால் அதற்கு அங்கீகாரம் கிடைக்காது. அப்ப இந்த டினாமினேஷன் தான் வேதத்தை ஆளுகிறது போல மாறிடுச்சு இன்னைக்கு. இப்படி வல்லமையாய் மனுஷனுடைய பலத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த டினாமினேஷன் 1, 2 கிடையாது, பல. இப்ப இந்த பல டினாமினேஷன்கள் எங்கிருந்தோ ஒரு இடத்துல இருந்து உருவாயிருக்கணும் இல்லையா? எது அந்த ஒரு இடம் அப்படின்னு நாம பல 1000 ஆண்டுகளுக்கு பின்பதாக போய் பார்க்கவிருக்கிறோம். அந்த ஒரு இடம் எங்க அப்படின்னா, அதுக்கு வித்திட்டது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து சிலுவையில் அறைந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. ஒரு கூட்டம் அதற்கு பிறகு அநேக ராஜாக்களால், அங்கிருந்தவர்களால் கொலை செய்ய இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடாது, அவருடைய போதனைகளை பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு துரத்தும் பொழுது ஒரு கூட்டம் அந்தியோகியா என்ற இடத்துல நிறுவி அங்கு அவரை குறித்ததான சுவிசேஷத்தை தியானித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தின் அடையாள பெயராக கொடுக்கப்பட்டதுதான் கிறிஸ்தவம். அப்ப முதலிலே ஒரு கூட்டத்திற்கு ஒரு அடையாள பெயராய் இருந்தது கிறிஸ்தவம். இன்றைக்கு இந்த உலகத்தின் அடையாளமாய் மாறி இருக்கிறது. அதே சமயத்துல அந்த கிறிஸ்தவத்தை பல கிளைகளாக மாற்றி இன்றைக்கு அது டினாமினேஷன் வடிவில் ஆர்சி கிறிஸ்தவம், சிஎஸ்ஏ கிறிஸ்தவம், புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவம், பெண்டிகாஸ்டல் கிறிஸ்தவம், சிபிஎம் கிறிஸ்தவம், செவன்த் டே கிறிஸ்தவம், ஜெகோவா விட்னஸ் கிறிஸ்தவம் என்று சொல்லி இன்னும் பல எக்ஸெட்ரா. சிரியன் கிறிஸ்தவம், மார்த்தோமா கிறிஸ்தவம், இப்படி கிறிஸ்தவத்தை பல கிளைகளாக மாற்றிட்டாங்க. இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? உங்களுடைய மனதை கொஞ்சம் வேதாகமத்திற்குள்ள நீங்கள் கட்டப்பட்டவர்களா? உங்களுடைய சபையை குறித்ததான எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விலகி, நம்ம எந்த டினாமினேஷனையும் குறைச்சு பேசுவதில்லை, ஆனால் ஏற்பட்டிருக்கிற விளைவை நான் ஒரு சத்தியமாக ஒரு ஒரு டெஸ்டிமோனியா ஒரு சகோதரன் இடத்துல வந்து கேட்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லும் பொழுது அதை தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் கேட்டு, இப்படி விளைவு வந்திருக்க, இதற்கு நம்ம என்ன செய்யலான்ற ஒரு முடிவை எடுப்போம். இதை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கக்கூடிய காரியம். கொஞ்சம் பொறுமையா இதை கேளுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அரக்கோணத்துல எங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் ஏற்படுத்தியிருந்தாங்க. நான் சென்றிருந்தேன். அந்த கன்வென்ஷனை தேவன் நல்லபடி முடிக்க செய்தார். 2வது நாள் கன்வென்ஷன் முடிந்தது. அந்த 2 நாட்கள் புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் வந்து சென்றிருக்கிறார். 2வது நாள் கன்வென்ஷன் முடிஞ்சோன்னா அவர் என்னிடத்துல வந்து ஜெபிக்க வந்தார். ஜெபிக்க வந்து உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். பேசும் பொழுது அந்த சகோதரன் என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்விதான் இன்னைக்கு காணொலியாய் வெளிவர காரணம். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நான் இந்த பகுதியிலிருந்து வரேன். நான் ரட்சிக்கப்பட்டு 1 வாரம் தான் ஆகுது. இப்போ 1 வாரமா சபைக்கு நான் வந்துட்டு இருக்கேன். இந்த சபைக்கு நான் இங்கே வரும்பொழுது எனக்கு வீட்டு பக்கத்துல இன்னொரு சில சகோதரிகள் இருக்காங்க. அவங்க அங்க இருக்கிற பெண்டிகாஸ்டல் சபைக்கு போறவங்க. நான் இங்க இருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் சபை, இந்த சபைக்கு வரேன். ஆனா அவங்க அந்த சபையை குறித்து சொல்லி, தம்பி நீங்க ரெகுலரா இங்க வாங்க,
இந்த சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் தான் இங்க போயிட்டு இருக்கேனே, அப்புறம் ஏன் அவங்க இங்க இருந்து அங்க வர சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்தா ஆண்டவருடைய ரட்சிப்பும் ஆண்டவர் நன்மையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்லும் பொழுது ஒரு சின்ன குழப்பமாயிருச்சு. அப்புறம் தான் நான் இதை குறித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கூகுளில் சர்ச் பண்ணி சர்ச்சஸ் அப்படின்னு நான் போட்டேன். சர்ச்சஸ்ன்னு போட்டால் நிறைய வருது. சிஎஸ்ஐ, லூதரன், மார்த்தோமா, ஆர்சி, பெண்டிகோஸ்டல், செவன்த் டே, சிபிஎம், ஏபிஎம், இப்படி ஜெகோவா விட்னஸ்ன்னு சொல்லி நிறைய வந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா அதெல்லாம் ஒரு குழு, தனித்தனி ஒரு டினாமினேஷன் மாதிரி காட்டுது டீட்டெயில் கூகுளில். அதற்கு கீழே பல சபைகள் இருக்கு. இந்தியாவில இந்த சிஎஸ்ஐ, ஆர்சி தான் நிறைய சபைகள் கட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல சர்ச் இருக்கு. ஆனால் நான் வந்திருக்கிற சர்ச் வந்துட்டு இவர் ஒரே ஒரு இடத்துல தான், இங்கே மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் பேர் தான் வராங்க. அப்போ எனக்குள்ள திடீர்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. நிறைய சபைகள் இவங்க நிறுவி இருக்காங்கன்னா அதுதானே சரியானதா இருக்கும். அப்போ அங்கே தானே மக்கள் நிறைய போறாங்க. இவர் ஒரே ஒரு சபை தான் நிறுவி இருக்காரு. அப்போ கொஞ்சம் பேர் போறாங்கன்னா இவ்வளோ பேர் தான் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முதல் கேள்வி எழும்பி, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா போறேனா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழும்பிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் இந்த 2 நாள் கன்வென்ஷனுடைய செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் சொல்லுங்க. நான் இந்த சபைக்கே ரெகுலரா வரட்டா, இல்ல இந்த சொல்லப்பட்ட சபையில எது நல்ல சபை, எந்த சபைக்கு நான் போகலான்னு நீங்க சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு இந்த கேள்வியை என்னிடத்துல கேட்டார். இந்த கேள்வி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, செருப்பை கழட்டி என் முகத்துல அரைஞ்சது போல இருந்தது. நான் என்னவென்று சொல்ல முடியும் ஒரு சுவிசேஷகனா? நான் ஒரு பொதுவானவன், எல்லா சபைகளுக்கும் பொதுவான நான் ஒரு சுவிசேஷகன். நான் மந்தையை சபைகளை சேர்க்கிற ஒரு மனிதன், சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற ஒரு ஊழியன். நான் எப்படி ஒரு சபை நல்லது இன்னொரு சபை கெட்டதுன்னு சொல்ல முடியும்? நான் சிஎஸ்ஐ சபைக்கு போன்னு சொன்னா அப்போ அவன் என்ன மனதுக்குள்ள வரும்னா, ஓ மற்ற சபையில கெட்ட சபை. நான் ஒருவேளை ஆர்சி சபைக்கு நீ போனா மத்ததெல்லாம் கெட்டது, நீ பெண்டிகாஸ்டலுக்கு போனா மத்ததெல்லாம் கெட்டது. அப்ப நானே ஒரு சபையை காட்டி கொடுத்தா மற்றது தவறான இடம், அந்த இடத்துல கடவுள் இல்ல, தேடுவதும் பொய்ன்னு சொல்லுவது போல ஆகிவிடுமேன்னு அந்த எண்ணத்தோட வழியோட அந்த சகோதரனுக்கு, வாலிபனுக்கு எந்த பதிலையும் சொல்ல முடியாதவனா உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். எந்த பதிலையும் சொல்ல முடியல. இது அந்த சகோதரனுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு பல லட்சம் பேருக்கான ஒரு பதிலை காணொலியா இது இருக்க போகுது. நம்மளால சொல்லிவிட முடியுமா இந்த டினாமினேஷன்ல தான் கிறிஸ்து இருக்காருன்னு? நான் நேற்றைய முன்தினம் சென்னைக்கு போயிருந்தேன். சென்னையில போய் அங்க மீட்டிங், உபவாச ஜெபம் நடத்தும் பொழுது அங்க பலதரப்பட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வேறு வேறு சபையிலிருந்து வந்திருக்காங்க. ஒரே குடும்பம் தான். சிலர் ஆர்சி, சிலர் சிஎஸ்ஐ, சிலர் பெண்டிகாஸ்டல், சிலர் ஏஜி, இப்படின்னு பல சபையிலிருந்து வந்திருக்காங்க. எனக்கு ஒரே குடும்பம். சரின்னு அவங்க சொல்லும் பொழுது, என்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ரட்சிப்பு வரணும் அப்படின்னாங்க. நான் ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இல்லை இவங்கெல்லாம் ஆர்சி, என்னுடைய குடும்பத்துல இந்த அக்கா தங்கச்சி இவங்க 3 பேரும் ஆர்சி, நாங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட சபை அப்படின்னாங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனமா பாருங்க. நாங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போறோம். இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? ஆர்சிக்கு போறாங்க. அவங்க பக்கத்திலேயே அவங்களுடைய சகோதரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே பாவமா கேட்கிறாங்க. அன்னைக்கு செய்தியே எது ரட்சிப்பு என்பதுதான். இந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையில கிடையாதா? உங்களுடைய சபைகளுக்குள்ள பேசுறதே இல்லையா? பெண்டிகாஸ்டல் சபை தான் ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிப்பை கொடுக்கிற சபை அப்படின்ற ஒரு மித்தை உருவாக்கவில்லையா? உருவாக்குனது யாரு? அந்த கேள்வியை தேடி போங்க. யார் உருவாக்குனதுன்னா அந்த சபையை துவங்கினவர் தான். அந்த துவங்கினவரை எழுப்பி கேட்டு, நீ ஏன் இந்த மாதிரியான ஒரு மித்தை உருவாக்குனீங்கன்னு கேட்டேன்னா, எனக்கு அந்த சபை பிடிக்கல, அதனால நான் வெளியில வந்து கோபத்துல நான் புதுசா உருவாக்கிட்டேன். அதை தவிர வேற எந்த வார்த்தையும் அவருக்கு இருக்கு. மார்ட்டின் லூதரை கூப்பிட்டு கேளுங்க, நீ ஏன் புரோட்டஸ்டன்ட்டை உருவாக்குன, நீ எதுக்கு உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன தெரியுமா பதில் இருக்கும்? எனக்கு அங்க இருந்த ஆராதனை பிடிக்கல, அவருடைய நடைமுறைகள் பிடிக்கல, வேதத்துக்கு முரண்படுவது போல நான் உணர்ந்து கொண்டேன். இன்னைக்கு எத்தனை லட்சம் பேருடைய எண்ணங்கள் அவர் பிரதிபலிக்கல. மார்ட்டின் லூதர் வந்துட்டு பல லட்சம் பேர்கிட்ட கருத்து கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டினாமினேஷன் உருவாக்குனாரா? அவருடைய கருத்து அது, அவருடைய மனது அது. எனக்கு இங்க ஒவ்வொல, அதனால நான் அங்க இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு புதுசை உருவாக்குனேன். அது புதுசுல ஆட்களை கேன்வஸ் பண்ணி சேர்த்தேன். இப்ப அவரை நிக்க வச்சு, கான்ஸ்டன்டைனை போய் நிக்க வச்சு, இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் கான்ஸ்டன்டைனை? ஏன்னா இந்த கான்ஸ்டன்டைன் தன்னுடைய ராஜ்யத்தின் மதத்தை உருவாக்குனதுனால தான் வந்துச்சு பிரச்சனையே. தன்னுடைய பெயர் வாழ்நாள் முழுவதும் நிலைச்சு நிக்கணும்னு நினைச்சாரு கான்ஸ்டன்டைன். அவருக்கு வந்தது தரிசனம், அவருக்கு வந்தது கற்பனை, அவருக்கு வந்தது எதுவா இருந்துட்டு போட்டும்.
we don't bother about that. ஒரு மனுஷனுடைய காரியமெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. தேவத்துவத்தை மனுஷனுடைய காரியம் மூழ்கடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற பைபிளை டிசைன் பண்ணது ஒரு ராஜா, ஒரு மனிதர்கள். அவர்கள் டிசைட் பண்ணாங்க எதை வைக்கணும் எதை வைக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப நல்ல கவனமா கேட்டீங்கன்னா 12 சீஷர்களும் கிறிஸ்துவும் சொன்ன தேவனை இன்றைக்கு பல இடத்துல தேடுறோம். சரி, அந்த பல இடம் ஒற்றுமையா இருக்குன்னா ஒற்றுமையா இல்லையே, அங்கதானே பிரச்சனையா வருது. பல இடமும் வெவ்வேறு திசையில எல்லாம் பயணிக்கிறோம். ஆர்சி காரனுக்கு சிஎஸ்ஐ பார்த்தா பிடிக்காது. எங்க ஊர்லயே இருக்கு, கேத்தி சாந்தூர்ல, ஊட்டியில. அங்கிட்டு ஆர்சி, இங்க மேல சிஎஸ்ஐ, இறங்கினோடனே சிஎஸ்ஐ சபை, அது விட்டனா ஆர்சி. 2 பேருக்கும் பிடிக்காது. அங்க இருக்கிற ஆத்மாவை இவங்க இழுப்பாங்க, இங்க இருக்கிற ஆத்மாவை அவங்க இழுப்பாங்க. இந்த 2 பேரும் ஆத்மாவை இழுத்துட்டு இருக்கும் நடுவுல ஒரு சிபிஎம் பெண்டிகாஸ்டல் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் பிடிச்சி வழியிலேயே பிடிச்சி இழுக்குறது. இருக்குல்ல இந்த சிபிஎம் காரங்க, பெண்டிகாஸ்டல் சபை இங்க இருக்கும், செவர ஒட்டின மாதிரியே சிபிஎம் ஓபன் பண்ணுவாங்க. அங்க ஓபன் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு முட்டா பசங்களா இருப்பாங்கன்னு தெரியல. நான் ஓப்பனா பேசுறேன், சரியான முட்டாள்கள். பெண்டிகாஸ்டல் சபை இங்க இருக்கு, இங்க ஒட்டினா மாதிரியே செவர ஒட்டினா மாதிரியே சிபிஎம் சபையை திறந்திருக்கிறேன், நீ என்ன பிசினஸ் பண்றியா அப்படின்னு கேட்ட உனக்கு பதில் இருக்கா? தேவனுடைய சுவிசேஷம் சொல்லப்படாத இடத்துக்கு போய் சொல்லணும் அப்படின்றது தான் தேவனுடைய திட்டம். ஒரு ஊருக்குள்ள என்ன 8 சபையா? அறிவில்ல. நீ என்ன ஸ்கூல் நடத்துறியா? நீ என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறியா? இந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னா பக்கத்திலேயே வந்து சேர்ந்துக்கு இருக்கு. இருக்கிறதுல மகா மட்டமானவங்க தான் இருக்காங்க. நாம கிறிஸ்தவத்தை நடத்திட்டு இருக்கோம். இங்க ஒரு கிட்டத்தட்ட 45 வருஷமா நடக்கிற ஒரு பெண்டிகாஸ்டல் சபையை ஒட்டின மாதிரியே லேண்ட் வாங்கி, அந்த லேண்ட் ஓனருடைய காழ்ப்புணர்ச்சியால சபையை ஒட்டின மாதிரியே லேண்டை வித்துட்டான். சரி, வாங்கினவர்களும் சிபிஎம்ன்றது என்ன? கிறிஸ்தவத்தை தானே சொல்லுது, கிறிஸ்தவத்தை சொல்லுது. இந்த பெண்டிகாஸ்டல் யாரை பத்தி சொல்லுது? அல்லாவை பத்தி சொல்லிட்டு இருக்கா? இல்ல முருகரை பத்தி சொல்லிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லுது. அப்ப உனக்கு அறிவு வேணாம்? இந்த சபைக்கு பக்கத்திலேயே நாம இன்னொரு சபையை எப்படி கட்டுறோம், நம்ம பிசினஸ் பண்ணலையேன்னு அப்படி ஒரு சபையை கட்டி, பெண்டிகாஸ்டலுக்கு ஜபத்துக்கு வர்றவங்களெல்லாம் அங்க இருக்கிறவங்க என்ன தெரியுமா, வா 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 சாயந்தரம் இங்க பிரேயருக்கு வா, ஆள் சேர்க்கிறது. இது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை உண்மையா இல்லையான்னு ஆழமா சிந்திக்கிற கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ பிள்ளைகளும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த சகோதரனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த சகோதரனுடைய கேள்விக்கு நான் அவரிடத்துல சொன்ன பதில் ஒன்று மாத்திரம்தான். நீ பைபிளை வாசிக்க ஆரம்பி. அதுவும் நடுவுல இருந்து இப்படி ஓபன் பண்ணி வாசிக்க கூடாது. ஜெனசிஸ்ல இருந்து வாசி, நேரம் எடுத்துக்க, வாசி. நீ வாசித்து முடிக்கும் பொழுது ஆவியானவர் உன்னோடு பேசுவார். அவர் சொல்றத நீ செய். அவர் உன்னோடு பேசுவார். என்கிட்ட எப்படி ஆவியானவர் பேசினாரோ அதுபோல உன்கிட்டையும் பேசுவார். அவர் உனக்கும் தகப்பன் தான். அவர் தகப்பன், உன்னை தள்ளி விடுபவர் அல்லன்னு சொன்னேன். இன்றைக்கு பல லட்சம் பேருடைய சந்தேகம் இந்த காணொலியில வெளிப்பட்டு கொண்டிருக்க. புதுசா ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய முதல் சந்தேகம், எந்த சர்ச்சு நல்ல சர்ச்சுன்னு தெரியல, எது நல்ல சபை, எது நல்ல சர்ச்சு. அவங்க கேட்கும் பொழுது யாருக்காவது பதில் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. யாருக்கு பதில் இருக்கு? சிஎஸ்ஐ தான் நல்ல சபைனா ஆர்சி இல்லையான்ற கேள்வி வந்துடும். ஆர்சி நல்ல சபைனா மார்த்தோமா இல்லையான்ற கேள்வி. எல்லாமே நல்ல சபைனா ஏன் ஒருத்தர் பகைக்கிறீங்க? ஏன் ஒருத்தரோட ஒருத்தர் கை கோக்குறதுல? ஏன் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் சுவிசேஷத்தை பேசுறீங்க? அப்போ கிறிஸ்துவை அழிக்கிறது இந்த டினாமினேஷன்ஸ், கிறிஸ்துவத்தை அவமதிக்கிறது இந்த டினாமினேஷன்ஸ். ஆனா இன்னைக்கு டினாமினேஷன் இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் டினாமினேஷனை தான் அங்கீகரிக்கும், கிறிஸ்தவர்கள் அங்கீகரிக்கிறது இல்லை. நீ ஒரு அமைப்பை உருவாக்கணும், அந்த அமைப்பு தான் போய் நீ அங்கே அங்கீகாரமாக கொடுக்கணும். அந்த அமைப்புக்குள்ள இருக்கவன் தான் கிறிஸ்தவன். அந்த அமைப்புக்கு வெளியில இருக்கவன்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. கம்மிங் டேஸ் தேர் இஸ் நோ எவாஞ்சலிசம், தேர் இஸ் நோ எவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்டுக்கு அனுமதி கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. அவன் நாடோடி மாதிரி எங்க வேணா போய் சொல்லிட்டு இருக்கலாம். அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு அங்கீகாரம், கான்ஸ்டன்டைனை பொறுத்த அளவுக்கு அவனுக்கு கட்டுப்படுத்தின ஒரு அங்கீகாரம். அவன் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டான். ஏன்? அவனுக்கு அந்த மதம் தேவைப்படுது. அந்த மார்க்கத்தை மதமா மாத்தினா அவனுடைய பெயர் நிலைக்கும்படிக்காக செஞ்சிட்டார். கான்ஸ்டன்டைன் பைபிள் ஒன்று உருவாக்குனா, அதுக்கப்புறம் வேறு வேறு பைபிள்ஸ் வந்துருச்சு. ரோமாபுரியிலிருந்து தொடங்கிச்சு. இது எல்லாமே மாறிச்சு. இன்றைக்கும் நம்மளுடைய கேத்தலிக்ல ரோமா என்பது இருக்கு. அவனுடைய திட்டம் நிறைவேறிச்சு. அந்த ரோமாபுரின்றது ஒரு மனுஷனாலும் மறக்க முடியாது, உலகம் அழிகிற வரைக்கும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய மார்க்கத்துக்குள்ள மதமா மாற்றி அவனுடைய தேசத்தை, அவனுடைய ஊரை, அவன் ஆண்ட அந்த பகுதியினுடைய பெயரை சேர்த்துட்டானே. இன்னைக்கும் நீ கிறிஸ்தவத்தை தழுவணும்னா ரோமான்ற வார்த்தையை உச்சரிக்காமல் தழுவ முடியாது.
எதை சாதித்திருக்கா மனுஷன், அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்க்க வேண்டியதே முதலில் எதுன்னு தெரியாம நாம் ஒருவரை ஒருவர் மார்க்கத்தின் பெயரில, மதத்தின் பெயரில, டினாமினேஷன் பெயரில, கிறிஸ்தவத்திற்குள்ளேயே இத்தனை மதமா, கிறிஸ்தவத்திற்குள்ளேயே இத்தனை மார்க்கமா, கிறிஸ்தவத்திற்குள்ளேயே இத்தனை டினாமினேஷனா, ஒரு கிறிஸ்துவை எத்தனை பேர் பங்கிட முடியும்? நாம் ஒரு கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாய் மாறுறோமா இல்லை பங்கு போடுகிறோமா என்பதை, இந்த கேள்வியை உங்களிடத்துல கேட்டு இந்த காணொளியை உங்களுடைய இருதயத்துக்குள்ள, உங்களுடைய சிந்தைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். உங்களுடைய எண்ணங்களை, நீங்கள் நினைப்பதை நீங்கள் பதிவிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலக பிரகாரமான பதிவுகள், அவமரியாதையான பதிவுகள், சண்டையிடும் பதிவுகளுக்கு இங்க இடம் கிடையாது. ஒரே ஒரு ஆத்துமா விழுந்து போனாலும் ஆண்டவர் அந்த ஆத்துமாவை குறித்து தான் பயப்படுறார். நீங்க பெரிய ஞானியா இருக்கலாம் கிறிஸ்தவத்துல, ஆனால் ஒன்றும் அறியாமல் தேவனுக்குள்ள புதுசா வந்தவர்களுக்கு ஒரு கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. நம்முடைய கிறிஸ்தவம், அறிவு, ஞானம் என்னாச்சு? விரயமா? இது உங்களுக்கு உதவி இருந்தா உடனடியா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு எழுப்புதலுக்கு பங்காளிகளாய் நாம் மாறலாம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.